அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி பிரசன் மீடியா ஃபார் அட்டெண்டிங் திஸ் ஈவெண்ட். ஒரு ஃபிலிம் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அதை அடுத்த லெவலுக்கு போகிறது வந்து மக்கள்கிட்டையும், அதுக்கப்புறம் அதோடைய எக்ஸிபிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர்ஸ், அவங்க எல்லாரும் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றத வச்சு தான் ஒரு ஃபிலிமுடைய சக்ஸஸ் வந்து டிசைட் ஆகுது. ஸோ அந்த வகையில் என்னென்னா, நம்ம வந்து நம்மளே வந்து ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது, அடுத்தவங்க வாங்கினவங்க வந்து சொல்லணும் அப்படின்னு நான் எப்போவுமே நினைப்பேன். அப்போ தான் ஐ வில் கம்ப்ளீட்டாக கன்ஃபார்ம், ஓகே அந்த படம் வந்து ஒரு ஹிட் படம் அப்படின்றது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப என்ன சொல்கிறது, வணிக ரீதியாக இது வந்து ஒரு வெற்றி படமாக மாறி இருக்கு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் இட்ஸ் பிகம் அ ஹிட் ஃபிலிம் அஃபிஷியலாக. அதுக்கு வந்து ஒரு பெரிய ரீசன் வந்து டில்லி சார் ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி, இதுக்கு வந்து இதான் பட்ஜெட், இப்படி தான் இருக்கணும், இதுக்கு மேலே இதை தாண்டக்கூடாது, இவ்வளோ தான் இந்த படம் பண்ணணும், அதுக்கப்புறம் இப்படி தான் இந்த பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இதை இப்படி தான் கொண்டு போகணும். அப்புறம் சக்தி சார் இந்த படத்துக்கு வந்து இப்படி தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுல தான் ஒரு படம் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சராக மாறுதா இல்லை வந்து பிரேக் ஈவன் பண்ணுதா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த 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 முக்கியமான டஃப்பான ஃபேஸஸை வந்து பேச்சுலர் தாண்டி ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் வெஞ்சராக ப்ரொடியூசருக்கும் சக்தி சாருக்கும் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சராக மாறி இருக்கு, வணிக ரீதியாக ஒரு வெற்றி படமாக மாறி இருக்கு. ஐம் ரியலி ஹாப்பி. தேங்க்ஸ் டில்லி சார், சக்தி சார், ஹர்ஷத், துரை, சிடிசி, சுரேஷ் சந்திரா டீம், இது எல்லாமே வந்து தேங்க்யூ. அண்ட் ஒரு படம் வந்து இப்போ நம்ம வந்து சொல்லுவோம் சூப்பர், எல்லாம் சூப்பர் அப்படின்னு. பட் ஒரு படம் எங்கே வெற்றி படமாக மாறுதுன்னா, அது வந்து ஒரு தியேட்டர் ஓனர்ஸ் வந்து ட்வீட் பண்ணும்போதோ, அவங்க வந்து அந்த படம் ஹிட்டுன்னு சொல்லும்போது தான் அது மாறுது. இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ ட்வீட்ஸ் வந்து தியேட்டர் ஓனர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் இவ்வளோ கலெக்ஷனாக இருக்குது, எத்தனை ஷோஸ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ தேர்ட் வீக்கில் வந்து 70 தியேட்டர்ஸ் தாண்டி ஒரு படம் போயிட்டுருக்குன்னா அது வந்து ஒரு நல்ல ஹிட் ஃபிலிம் அப்படின்ற அந்த ஜோன்குள்ளே இந்த படம் என்டர் ஆகிருக்கு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. எனக்கு சிவப்பஞ்சல் பச்சை நல்ல ஹிட், அதுக்கப்புறம் இப்போ இந்த படம் வந்து வணிக ரீதியாக ஒரு பெரிய ஹிட்டாக அமைஞ்சிருக்கு. ரியலி ஹாப்பி. தேங்க்ஸ் டில்லி சார். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ஃபிலிம்க்கு. அதை செலக்ட் பண்ணி அவங்க எங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒர்க்கு வாங்கி அதை வந்து கொண்டு போய் சேர்க்குறது. ஸோ எக்ஸ்ட்ரானரி ஒர்க் ஃப்ரம் டில்லி சார். அப்புறம் ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்கறது சக்தி சார். இவங்க ரெண்டு பேரும் வந்து வைட்டல், வெரி வெரி வைட்டல் ஃபார் பேச்சுலர்ஸ் சக்ஸஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அவரோட டீமில் ஹர்ஷதாக இருக்கட்டும், துரையாக இருக்கட்டும், சிடிசியாக இருக்கட்டும், சுரேஷ் சந்திரா சாராக இருக்கட்டும், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ப்ரெஸ். இந்த படத்துக்கு எப்படி சொல்கிறது, ஒரு பர்டிகுலர் ஒரு இது ஒரு கல்ட் ஃபிலிம்னு சொல்லலாம். இட் ஹஸ் ஃபவுண்ட் இட்ஸ் ஓன் ஆடியன்ஸ். அதாவது அதுக்கான ஸ்ட்ராங்கான ஒரு வியூவர்ஷிப்பும் ஸ்ட்ராங்கான ஆடியன்ஸும், அது ஒரு ஸ்டைல் ஆஃப் அ ஃபிலிம்னால அதுக்கான பர்டிகுலர் ஆடியன்ஸ் அதை ஃபைண்ட் பண்ணி அது வந்து அது செட்டில் ஆகிறதுக்கு ஒரு சண்டே ஆகி திருப்பி அடுத்த வீக்கில் அதோடைய ரிசல்ட்டை பார்த்து இப்போ தேர்ட் வீக் வந்து ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. ஸோ அ ஃபிலிம் ஃபைண்ட்ஸ் இட்ஸ் ஓன் ஆடியன்ஸ் அண்ட் பேச்சுலர் இஸ் அ கல்ட் ஃபிலிம் விச் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஆடியன்ஸ் அண்ட் இட்ஸ் அ ஹிட் ஃபிலிம். ஸோ வெரி நம்ம என்ன சொல்கிறது, இந்த ஒரு ஹிட் ஃபிலிம் மேடைகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் நமக்கு வந்து அமையும். அந்த மாதிரி அந்த வெரி ஃபியூ ஃபிலிம்ஸில் வந்து பேச்சுலர் ஒரு ஃபிலிமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஐம் ரியலி தேங்க்ஃபுல். தேங்க்ஸ் டு த ப்ரெஸ். நீங்கள் சொன்ன வாழ்த்துக்களுக்கும் அண்ட் சின்ன சின்ன கிரிட்டிசிசம்ஸும் வில் கெட் பெட்டர், டெஃபினட்டாக வில் கெட் பெட்டர். ஒரு படமும் வேறு இம்ப்ரூவிங். உங்களுடைய என்ன சொல்கிறது, நீங்கள் உங்கள் மூலிமா தான் நாங்கள் எங்களை திருத்திக்கிறோம் அண்ட் நாங்கள் இன்னும் பெட்டர் ஆகிட்டு வரோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு எவ்ரி டெக்னீஷியன் ஹூஸ் ஒர்க்ட் இன் திஸ் ஃபிலிம். என்னோட லுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு அஃப்கோர்ஸ் சதீஷ் வந்து ப்ராமனெண்ட்டாக நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணாலும், நானும் சதீஷன் டிஸ்கஸ் பண்ணி ஒன்று செட் பண்ணாலும் அது கூட ஒர்க் பண்ண வந்து தேவ் ஸ்டைலிஸ்ட், அப்புறம் வந்து ஈஸ்வர் சார், இந்த ஆங்கிளில் தான் இவரை காமிக்கணும், இப்படி தான் இருக்கும். இந்த ஒரு காண்டாக்ட் லென்ஸ் கூட அது பர்டிகுலராக ஒரு இடத்துலேருந்து வந்து எங்களுக்கு எவ்ரிடே வந்து வச்சு விடுவாங்க. இந்த பையனுடைய கண்ணோட கலர் வந்து ப்ரௌனாக தான் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப மைன்யூட்டாக ஒர்க் பண்ணும். அது எல்லாரும் இன்றைக்கி ரசித்து சொல்கிறாங்க. பேச்சுலரோட லுக்கில் நிறைய பசங்க போஸ்ட் பண்ணுறாங்க, இந்த லுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ ஐம் ஸ்போர்ட்டிங் பேச்சுலர்ஸ் டார்லிங்ஸ் லுக் அப்படின்னு போடுறாங்க. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் அது வந்து ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு. கங்க்ராட் சதீஷ், ஒன் மோர் டெபியூட்டன்ட் டிரெக்டர். ஆல்மோஸ்ட் நான் ஒரு 20 டெபியூட்டன்ட் டிரெக்டர்ஸ் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் யூஆர் அ சக்ஸஸ்ஃபுல் ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் டெபியூட்டன்ட் டிரெக்டர். ஸோ ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல். ஆல் த அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், மேனேஜர்ஸ், ஆக்சஸோடைய டீம், பூர்ணேஷ், ஸ்ரீதர், த ஹோல் டீம், எல்லாருக்குமே வந்து நன்றி. எவ்ரி டெக்னீஷியன், சித்து, திபு, கவன், அவங்க அந்த அந்த சாங் பண்ண அவரோட டீமு,
அதுக்கப்புறம் வந்து லிரிசிஸ்ட்ஸ், இந்த கலரிஸ்ட், எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ரானரி ஒர்க். ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க். அண்ட் ஒரு டெபியூட்டன் டிரெக்டரை வந்து சப்போர்ட் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ண டீம் எல்லாருக்குமே நன்றி. பட் கோ ஆக்டர்ஸ், ஸோ மெனி நியூ ஆக்டர்ஸ், திவ்யாவாக இருக்கட்டும், நடித்த எல்லா ஆர்டிஸ்ட் ஃப்ரம் த கொங்கு பெல்ட் அண்ட் ஃப்ரம் த பெங்களூர், எவ்வளோ நியூ ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்க பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லாருடைய ஒர்க்கும் பேசப்படுது, எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் ஆல் தீஸ் ஆர்டிஸ்ட், இது வந்து ஒரு நல்ல ஸ்டேஜாக இந்த படம் அவங்க எல்லாருக்கும் அமைஞ்சிருக்குன்றது ஐம் ரியலி ஹாப்பி தட் வி கெட்டிங் நியூ டேலண்ட்ஸ் இன் டு தமிழ் சினிமா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ. இந்த படம் வந்து ஒரு வணிக ரீதியாக ஒரு வெற்றி படமாக மாறி இருக்கு. அண்ட் அகெயின் தேங்க்ஸ் சோனி லைவ், இதோடைய ஸ்ட்ரீமிங் partners. I'm really thankful you took up this film. There's a huge expectation on the OTT front for Bachelor. நிறைய பேர் கேட்குறாங்க எப்போ OTT ஸ்ட்ரீம் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ யூ ஹாவ் அ வின்னர் இன் யுவர் ஹேண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சதீஷ்க்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணணும். ஏன்னா சுப்புங்கிற ஒரு அழகான கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இப்போ எல்லோரும் மோஸ்ட்லி என்னை சுப்புன்னு தான் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப போய் எல்லாருக்கும் ரீச் ஆகிருக்கு. டெய்லியும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போலாம் வந்து நல்லா தூக்கம் வருது. ஏன்னா எல்லோரும் கொடுக்குற அந்த அப்ரிசியேஷன், அந்த லவ், ஓகே ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் வந்து நிம்மதியாக தூக்கம் வருது. சந்தோஷமாக இருக்குது பயங்கரமாக. ப்ரெஸ் அண்ட் மீடியா இதை வந்து ரொம்ப அழகாக மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்துருக்கீங்க. உங்கள் ரிவ்யூஸ், உங்களோட ஆர்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்கும். அண்ட் மக்கள் வந்து தியேட்டர் போய் ஒரு டைம், 2 டைம், 3 டைம் போகிறவங்களாம் கூட எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் சக்திவேல் சார் ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நான் தில்லி பாபு சார் நாங்கள் டீமாக வந்து தியேட்டர் விசிட்லாம் போனோம். பயங்கர அப்ரிசியேஷன். அங்கே எல்லோரும் அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க, கிளாப் பண்ணிவிட்டு. அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவங்க காட்டுற லவ் அண்ட் எல்லாமே. அண்ட் தில்லி பாபு சார் எல்லாருமே இப்போ நாங்கள் டீமே எல்லோரும் வந்து ஃபேமிலி மாதிரி ஜாலியாக வெளியே போனோம். நாங்கள் எல்லாருமே வந்து எல்லோரும் அந்த தியேட்டர் ரெஸ்பான்ஸ் பார்த்தோம். அண்ட் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்கள் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அண்ட் ஜிவி சார் எனக்கு அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து இந்த கேரக்டர் அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ பக்ஸ் சார், எல்லாருமே இந்த டீமில் எல்லோரும், சித்துக்குமார், சித்துவெல்லாம் வந்து ரொம்ப அழகான சாங் கொடுத்துருக்காங்க. தமிழ் அந்த லிரிக்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் சாங்ஸ் எல்லாம் இப்போ வரைக்கும் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ரொம்ப ஹாப்பி. அண்ட் இதே சப்போர்ட் வந்து எப்பயுமே எங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஆதரவும், நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவ்யூவுமே வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனித்து தான் கொடுக்குறீங்க. அதில் வர்ற என்கரேஜ்மெண்ட்டும் சரி, சஜஷனும் சரி, சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. எனக்கு ஜிவி சார், டெல்லி சார், சதீஷ் சார் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். இதில் முனிஷ்காந்த் அண்ணன் கூட ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், ஜிவி சார் கூட ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஒரு பயங்கரமான ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், என்ஜாய் பண்ணி பண்ணோம். அதை நீங்கள் படத்துலையும் பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது வந்து ஷான் லோகேஷ் தான். என்னென்னா முனிஷ்காந்த் அண்ணன் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மாஸ்டர் ஷாட்டு, ஒரு 2 ஷாட்டு, ஒரு சஜஷன், அப்புறம் க்ளோஸ்அப், அந்த ஒரு செட்டப்பில் எடுக்கலை. ஃபஸ்ட்டு ஒரு மாஸ்டர் ஷாட் எடுப்போம், அந்த டேக் ஓகே, அதில் பெட்டர்மெண்ட் சொல்லுவாப்பில், திருப்பி எடுப்போம். ஒரு 4வது டேக் ஓகே ஆகும். ஓகே ஆனால் ஒரு கண்டினியூட்டி நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிப்போம்ல, ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை தான் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம அடுத்த இதுக்கு 2 ஷாட்டுக்கு ரெடி ஆகும். அப்போ சொல்லுவாப்பில், இந்த 2 ஷாட்டில் வேறு ஒரு டைலாக் சொல்லுவாப்பில். எப்படிப்பா இது கட் ஆகும், நம்ம மாஸ்டர் ஷாட்டில் பேசவே இல்லையே இந்த டைலாக்கு, இல்லை நான் பார்த்துக்கலாம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, தேனி சார் வந்து ஒரு ஷாட்டில் எப்படி வச்சுட்டு இந்த ஷாட்டை எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்னு அவருக்குள்ளேயே அவர் பேசிக்கிறாரு. அந்தளவுக்கு ஜம்ப்பு. ஆனால் படம் பார்க்கும் பொழுது
அந்த லாக்டவுன் வந்து ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. என்னென்னா அந்த ஒரு டைமை கொடுத்துருக்கு. ஒரு 6-7 மாதம் 8 மாதம் அவ்வளோ ஃபுட்டேஜ், எந்த ஃபுட்டேஜுமே நீங்கள் வந்து மேட்ச் பண்ணவே முடியாது. ஏன்னா கண்டினியூட்டியே இருக்காது. எங்களுக்கே கண்டினியூட்டி இருக்காதுன்னா அதில் 10-12 ஆர்டிஸ்ட் வேறு எல்லா ஃப்ரேம்லேயும் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் இப்போ பார்த்தாலும் ஜம்ப் நிறைய இருக்கும். பட் லோகேஷோட எடிட்டிங்கும் சித்துவோட மியூசிக்கும் தான் அந்த எமோஷ்னல் கண்டினியூட்டியை கொண்டு வந்தது. ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சி. இதுக்கு மேலே நான் மொக்க போடல. நன்றி, வணக்கம். முதல்ல வந்து தயாரிப்பாளர் சாருக்கும் டைரக்டர் சாருக்கு பெரிய நன்றி. அப்புறம் ஹீரோ சாருக்கு, ஹீரோயின் அவங்களுக்கு நன்றி. பக்ஸ் அண்ணன் என் கூட நடித்த எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. அப்புறம் எடிட்டர் எல்லாத்துக்கும் பெரிய நன்றி. இது கிட்டத்தட்ட வந்து டைரக்டர் சாரை பற்றி இப்போ சொல்லி ஆரம்பிச்சேன். ஏன்னா இந்த படம் பண்ணும்போது எனக்கு ஒரு புது அனுபவமாகவே இருந்தது. அதாவது சினிமாவுக்குன்னு ஒரு கிராமர் இருக்குது. இந்த மார்க்கில் நின்று டைலாக் பேசுங்க அப்படி இப்படின்ற ஒரு இது இருக்குது. அது இந்த படத்தில் இல்லவே இல்லை. வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எங்கே வேணாலும் நின்றுக்குங்க, நாங்கள் இஷ்டத்துக்கு கேமராவை கொண்டு வந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்தளவு ஒரு ஃப்ரீடம் இருந்தது. அதே மாதிரி நான் டப்பிங் எடுத்துக்கிட்டேன்னா மிஞ்சி போனால் ஒரு 7 நாள் தாண்டாது. ஒரு படம் முடிஞ்சாலும் நான் பேசிட்டு வந்துடுவேன். இந்த படம் கொஞ்சம் அதிக நாள் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அந்தளவு உள்ள வேலை இருந்தது. அதனால் வந்து என் கூட அனைத்து நடிகர் கலைஞர் எல்லாத்துக்குமே நன்றி. பேர் விட்டு போயிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ.